ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நம்முடைய தியானத்திற்கென்று என்னாகும் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தை நாம் படிப்போம். அதை மையமாக வைத்து இந்த தியானத்தை நாம் செய்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. அதில் எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம நவீன காலத்தில் அது பழைய ஏற்பாடில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி மக்கள் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கிறிஸ்தவனுக்கு விரோதமான ஒரு மந்திரவாதம் இல்லை, கிறிஸ்தவனுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த மந்திரவாதமாக இருந்தாலும், ஒரு விசுவாசி அல்ல கிறிஸ்தவன் உண்மையாக இருப்பானானால், கர்த்தரோடு உறவிலே உண்மையாக இருப்பானால், அவனை எந்த மந்திரவாதமும் பாதிக்காது, எந்த ஒரு காரியமும் பாதிக்காது. அதே சமயத்தில் அவன் குறி சொல்லுதல் இன்னைக்கு அநேகமாக பெருகி இருக்குது. அநேக கிறிஸ்தவர்களும் என்ன பண்ணுறாங்க, இந்த தேவனுடைய இந்த அறிக்கை, அருமையான ஒரு அறிக்கை, இதை தெரியாமல், இவ்வளோ பெரிய காரியம் இருக்கிறத புரியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க, குறி சொல்கிறது, குறி கேட்கறது, இந்த மாதிரி காரியங்கள் இன்றைக்கும் அநேக வீடுகளில் அநேக கிறிஸ்தவ மக்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் அருமையாக எழுதியிருக்கு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இப்போ இல்லை அப்படின்னு சொன்னால் உனக்கு இல்லை தான், அதுக்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ வணங்குகிற தெய்வம், நாம் வணங்குகிற தெய்வம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். அப்படியாப்பட்ட தெய்வத்தை நாம் வணங்குகிறோம். ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா வேதம் என்ன சொல்கிறது அப்படின்னா, சரி இந்த மந்திரவாதம் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மந்திரவாதிகள் ஒரு பிசாசனுடைய சேட்டைகளிலே அதில் சொல்லப்பட்டிருக்கு, சில பிசாசின் குட்டிகளை வைத்து, குட்டிச்சாத்தான்னு சொல்லுவாங்க, அதைகளை வைத்து மந்திரவாதம் செய்கிறார்கள். குறி சொல்லுதல் என்ன அப்படின்னு சொன்னால், வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளை வைத்து அவர்கள் குறி சொல்லுகிறார்கள். இப்படி தான் குறி சொல்கிறாங்க. அப்போது லேவியாகமும் 19:26 சொல்லப்பட்டிருக்கு, குறி கேளாமலும் நாள் பார்க்காமலும் இருப்பீர்களாக அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ இது தேவனுடைய வார்த்தை என்றைக்குமே சரி, அது நிலையாய் நிற்கும். அன்னைக்கு சொல்லிட்டார், அந்த உள்ள மக்களுக்கு தான் சொன்னார் அப்படின்லாம் கிடையாது. என்றைக்குமே சரி தேவனுடைய வார்த்தையானது கரெக்டாக நிற்கும். அதனால் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா இல்லை தான். கிறிஸ்தவன் ஒரு விசுவாசி குறி கேட்கக்கூடாது அப்படின்றது தேவனுடைய வார்த்தை. நல்ல நாள் கெட்ட நாள் இப்படிலாம் பார்க்கக்கூடாது. அப்போது இந்த மாதிரி ஒரு காரியங்களை செய்யக்கூடாது அப்படின்றது தேவனுடைய வார்த்தை சொல்லுது. ஒரு சின்ன ஒரு சாட்சி ஒருத்தர் சொன்னார், அதை நான் சொல்லி உங்களுக்கு கலந்து செல்கிறேன். கொஞ்சம் ஒரு நார்மலான வசதி உள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணுக்கு திடீர்னு பிசாசு பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஊரில். அப்போது அதோடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால், அது குப்புறப்படுத்துக்கும், வேறு யாராவது விட்டு அது மேலே மிதிக்க சொல்லுவாங்க.
அப்படி எவ்வளோ பெரிய மோட்டாவான குண்டு ஆள் மிதித்தாலும் என்ன மிதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசும். அப்படி ஒரு தன்மை அதில் இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன ஆகி போச்சு, யார் எவ்வளோ பெரிய குண்டு ஆள் வந்து ஏறி மிதித்தாலும் அது ஒத்துக்காது. தானாக பேசும், என்னென்னமோ பண்ணும். இப்படியெல்லாம் நடக்கும். பல அவங்களுடைய அந்த கோயில்களுக்கு அந்த காரியங்களுக்கு எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டி போய் பார்த்தாங்க, ஒன்றும் சரியாக வரல. சரியாக வரலன்ற பிறகு என்ன பண்ணாங்க, அந்த ஒருத்தர் சொல்கிறார், ஐயா இது வந்து இதுக்கெல்லாம் சரி வராது, நீங்கள் எனக்கு தெரிஞ்ச ஃபாதர் ஒருத்தர் இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், அவர் வந்து சரி பண்ணுவார் அப்படின்னு சொல்ல இவங்க அந்த ஊரில், நான் சொல்கிறது நம்ம ஊரில் கிடையாது, வெளியூரில், அவங்க ஊரில் போய் தேடி கண்டுபிடிச்சி ஒருத்தர் கிடைச்சார். கிடைச்சோன்னே அவர்கிட்ட விஷயத்த சொன்னாங்க. விஷயத்த சொன்ன உடனே என்னாச்சு, சரி நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் திங்கக்கிழமை வரேன் அப்படின்னு ஒரு நாள் சொல்லி அனுப்பிட்டார். என்னாச்சு, அன்னைக்கு கிளம்பி வரார். கிளம்பி வரோம். இந்த பிசாசு பிடிச்ச பொண்ணு பிஸ்கட் சாப்பிட்றதோ அது சாப்பிட்றதோ இது சாப்பிட்றது கண்டதை சாப்பிட்டுக்கிட்டு எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் பஸ்ஸை விட்டு இறங்குறாரு. அவங்க ஊரில் உள்ள பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸை விட்டு இறங்குறாரு. இறங்குறப்பயே அங்கே இறங்கும்போது இங்கே பிஸ்கட்டை கீழே போட்டுட்டு, ஏண்டா என்னை விரட்டுறதுக்கு ஆள் கூட்டு வந்துட்டியா அப்படின்னு சொன்ன உடனே என்னாச்சு, அவர் கொஞ்ச நேரத்தில் வீட்டு அட்ரஸ் தேடிட்டு வந்துட்டார். வந்த உடனே ஒன்றும் தெரியாத மாதிரி அது பாட்டு உட்காந்துட்டு இருக்குது. அவர் உடனே எடுத்தோடனே ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கல. கழுவிட்டு டீ காஃபி சாப்பிட்டுட்டு மெதுவாக தான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தார். ப்ரேயர் பண்ண ஆரம்பித்த உடனே என்னாவது ஒன்றும் இல்லாத போல தான் இருக்குது. அது அதோட பிசாசனோட தந்திரங்கள் ஒன்றும் இல்லாத போல தான் இருக்குது. அது பாட்டு உட்காந்துருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆச்சு. அதில் இவரும் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கார். ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் ஒரு கட்டத்தில் போகிறேன் அப்படின்னு அப்புறம் அதை அவர் விரட்டி விட்டுட்டு போகிறேன்னு சொன்ன பிறகு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணார், எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். நான் வீட்டுக்கு வந்த பிறகு திரும்பி மறுபடியும் அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவங்க மறுபடியும் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படின்னா, அப்போ அவர் சொன்னார், நீங்கள் பொண்ணை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து வீட்டில் கொண்டு விட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கொண்டு வந்து இந்த ஃபாதருடைய வீட்டில் விட்டாங்க. நீங்கள் போங்க, ஏற்கனவே அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்குது, இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அவங்க வீட்டில் பிள்ளைகள், அவங்க ஃபாதருடைய மனைவி, இன்னும் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க, அவங்க பாஸ்டருடைய மனைவி அவங்க எல்லோரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணாங்க. நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணி அந்த பிசாசை விரட்டி தொடர்ந்து அவங்க வீட்டில் ஆல்ரெடி தொடர்ந்து அவங்க ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை அவங்க என்ன பண்ண ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி ப்ரேயர் பண்ண நினச்சா அந்த வீட்டுக்குள்ளேயே அந்த பிசாசில் வர முடியல. அப்படியே ஒரு 2-3 நாளாக ப்ரேயர் பண்ணி என்ன பண்ண சுத்தமாக அது வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி வாங்க வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வரும்போது பார்த்திங்கன்னா புள்ள நல்ல தெளிவாக வாசல் கூட்டிக்கிட்டு இருக்குது. அப்படி ஒரு சம்பவம். அது மிதிக்க சொல்லுமா, அது இல்லாமல் என்ன செத்த மிதிக்கிற அப்படின்னு சொல்லுமா, அப்படி ஒரு காரியம். ஸோ இது இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதையே ஒரு பாஸ்டால் விரட்ட முடியும், செய்ய முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம போய் என்னது ஒரு குறி கேட்குறது, அதுக்கு அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் மேலானவர். அது முதல் நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் மேலானவர். அவர் என்றைக்கும் மேலானவர் தான். அவர் உலகத்தில் இருக்கவனிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நாம் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது.
அதனால் நான் கிறிஸ்தவனுக்கு விரோதமாக மந்திரமும் கிடையாது, கிறிஸ்தவனுக்கு விரோதமாக குறி சொல்லுவதும் கிடையாது. எந்த ஒரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆரம்பிங்க. ஒரு திருமண காரியம் உடனே இவன் என்ன பண்ணுறாங்க, போய் நேராக போய் ஜோசியக்காரர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு அது மாதிரிலாம் செய்கிறோம். அது மாதிரிலாம் செய்யாதீங்க. கர்த்தர் அதில் பிரியப்பட மாட்டார். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஆரம்பித்து நீங்கள் காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட இந்த தியானத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு வழிபட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட உலகத்தில் இருப்பவனிலும் எங்களுக்குள்ள பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவர் அருமையான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இதை கேட்குற யாவருடைய இருதயத்தில் கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதி சோதனை ஜெபங்களை மேற்கொள்ளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.